திருமணத்திற்கு பிறகு மனைவியின் மூலமாக இவருக்கு லாபம் எல்லாம் உண்டு. ஏன்னா 7 போய் 11ல் உட்கார்ந்துருக்காரு. ஆனா நீச்சம் ஆயிட்டதுனால அது வந்து காலச்சக்கரத்தினுடைய 6ஆம் இடம் கன்னி. மனைவிக்கு உடல் நல பாதிப்பு, குழந்தை பிறக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். ஏன்னா அங்க வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு, ஹஸ்த நட்சத்திரம். சந்திரன் யாருன்னா விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி. சுக்கிரன் வந்து சந்திரன் நட்சத்திரத்துல இருக்கும் போது பெண்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள், கருத்தரிப்புங்கிற விஷயத்துல ஏற்படும். இல்லை அது சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது வேற விதமா அது செயல்படும். பட் பொதுவாகவே அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம் ஆனதுனால மனைவிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது கிடைக்காது. அந்த இடத்துல வாழ்வியல் பரிகாரம் இதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணுச்சு? என்ன சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்தின் வழியாக பரிகாரங்கள் செய்யலாம். இது காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்கறது, இலவச இது பண்றது, பெண்கள் நலம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதான இவங்க நன்கொடை பண்ணலாம். இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு கொண்டு போகலாம். ஆன்மீக ரீதியா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் தான். புதனுடைய வீட்டில் சுக்கிரன் நீச்சமாகி சந்திரன் சாரம்னு வரும்போது பெருமாள் அப்படிங்கிற லக்ஷ்மியோட இருக்கிற இவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி கோயில்களுக்கு போயிட்டு வரலாம். அதெல்லாம் நல்லது நடக்கும் அவங்களுக்கு.